அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறைகளை எளிதாக்க டேஸ் என்னும் புதிய இணையதளமானது தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரிங்ஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிய இணையதளம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கேரிங்ஸ் அப்படின்னு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து தத்தெடுக்கிற நடைமுறைகளை வந்து எளிதாக்குறதுக்காக தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய மாநிலங்களின் உற்பத்தி துறை முதலீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்திய மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு, சமக்கா சரக்சா என்ற பெயரில் வந்து எந்த மாநிலத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தெலுங்கானா. இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா முலுகுன்ற கிராமத்தில் தான் வந்து தெலுங்கானாவில் பழங்குடியினத்தை சேர்ந்த சமக்கா சரக்ஸ் என்ற பெயரில் வந்து மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட நாடாளுமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். குஜராத்தில் சூரத்தில் பெண்டக்கன் கட்டடத்தை விட மிகப்பெரிய அளவில் தான் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. எவ்வளோ கோடி நிதியில்னா 3200 கோடி மதிப்பில் வந்து உலகின் மிகப்பெரிய வைரக வர்த்தம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து 32 ஏக்கர் பரப்பளவில் வந்து 15 மாடிகளுடன் 9 செவ்வக வடிவ கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், புதிய மசூதிக்கு புனிதா மெக்காவின் யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது பின் அப்துல்லா. முகமது பின் அப்துல்லா பார்த்தீங்கன்னா இந்த மசூதிக்கு வந்து பெயரிட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் தனிப்பூர் கிராமத்தில் கட்டப்பட்ட புதிய மசூதிக்கு தான் வந்து புனித மக்காவின் இமாம் அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மசூதியானது பார்த்தீங்கன்னா பாபர் மசூதிக்கு மாற்றாக வந்து கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மசூதிக்கு தான் பேர் வந்து முகமது பின் அப்துல்லா மசூதி வந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, டேஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அறிமுகம் செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி, 2024. இப்போ மத்திய நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் பில் வந்து 2023 அறிமுகப்படுத்தினாங்களா. ஸோ அதோட பில்லு வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை சட்டப்பேரவையில் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கிற வகையில் தான் வந்து 33% சொல்லியிருக்காங்க. இது வந்து 2024 மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பிறகு தான் வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட், பயனாளிகளின் தனியுரிமை மற்றும் செய்திகளின் பாதுகாப்பை மேம்படுத்த வியூஸ் ஒன் எந்த நிறுவனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாட்ஸ்அப். பயனாளர்களின் தனியுரிமை மற்றும் செய்திகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வாட்ஸ்அப் மூலயமா வந்து வாய்ஸ் மெசேஜ் கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் வந்து வியூஸ் ஒன் அம்சம் வியூஸ் நோட்களுக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பகிரப்படும் புகைப்படங்களுக்கு இந்த அம்சம் வந்து உள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. வியூஸ் ஒன் அம்சத்தினால் வந்து பயனாளர்கள் அனுப்பும் குரல் செய்திகளை வந்து ஒரு முறை வந்து கேட்கவும் முடியும். அதே பதிவுகளை வந்து ஷேர் செய்யவோ பதிவு செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரானிக் மூல தரவு பரிமாற்ற முறை எந்த நாடுகளுக்கிடையே தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா, கொரியா. இப்போ எலக்ட்ரானிக் மூல தரவு பரிமாற முறை பார்த்தீங்கன்னா விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் தான் வந்து சரக்குகளை வந்து விரைவாக வந்து அகற்ற இந்தியாவும் தென்கொரியாவும் வந்து இணைந்து எலக்ட்ரானிக்கல் மூலமா வந்து தரவு பரிமாற்ற முறையை வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த EODESக்கு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கன்ஸ் டேட்டா அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். தமிழக அரசானது உலக வங்கி நிதியுடன் தமிழ்நாடு முழுவதும் டேஸ் ஏரிகள் ஆழப்படுத்தியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2300 ஏரிகள். தமிழக அரசானது உலக வங்கி நிதியுடன் இணைந்து தமிழகம் முழுவதும் 2300 ஏரிகள் வந்து ஆழப்படுத்தியுள்ளது. இது வந்து இந்த அறிக்கை வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் அறிக்கையின்படி வந்து 20,150 ஏரிகளை வந்து ஆக்கிரமித்து அதோட அகற்றி 7,559 ஏரிகளை வந்து மீட்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் ஆந்திராவுடன் இணைந்து நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. எந்த மாவட்டத்தில் அலைவேகத்தினை தடுக்கவும் அலையாத்தி காடுகளை உருவாக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புதுக்கோட்டை.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் மேல்குடியின் அருகில் கடல் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அலை வேகத்தினை வந்து தடுக்கிறதுக்காகவும் அலையாத்தி காடுகளை வந்து உருவாக்கப்படுகிறது. இதற்காக வந்து மீன் முள் வடிவில் வந்து வாய்க்கால்கள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அலையாத்தி விதைகள் வந்து மீன் முள் வடிவில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2024ஆம் ஆண்டில் ஜனவரியின் இலக்கியம் கல்வி உட்பட 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்படும் டேஸ் விருது வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அயலக தமிழர் விருது. அயலக தமிழர் தினம் வந்து 2024 வந்து கொண்டாடப்படும் வகையில் தான் வந்து ஜனவரி மாதம் வந்து இலக்கியம் கல்வி உட்பட 8 பிரிவுகள் வந்து சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயலக தமிழர்கள் விருதானது வழங்கப்பட உள்ளது. இந்த விருது வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11-12 நடைபெறும் 3ஆம் அயலக தமிழர் தினத்தப்போ தான் வந்து வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விழாக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நடத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா உள்ளிட்ட 33 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் டேஸ் வருவதற்கு விசா தேவையில்லைன்னு அறிவித்துள்ளருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரான். இப்போ ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, இலங்கையை தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு வந்து உள்ளிட்ட 33 நாடுகளின் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருவதற்காக வந்து விசா வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத் மன்னர் பார்த்தீங்கன்னா ஷேக் நவாப் அல் அஜ்மத் வந்து காலமாயிருக்காரு. எவ்வளோ வயசுன்னா 86 வயது. எந்த மாநிலத்தின் மாநில விழாவான ஆர்ன்பில் திருவிழா நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகாலாந்து. இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர்கள் திருவிழாவாக கருதப்படும் நாகாலாந்து மாநில விழாவான ஆர்ன்பில் திருவிழா வந்து நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பண்டிகைகளின் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அரபு மொழி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அரபு மொழி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து ஐக்கிய நாடுகளின் சபையின் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஆண்டுதோறும் வந்து டிசம்பர் 18 நாளை வந்து உலக அரபு மொழி நாளாக வந்து 2010 வந்து அறிவித்தது. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் வந்து எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 18. டிசம்பர் 18 ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச குடிபெயர்ந்தோரோடு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. பல மில்லியன் புலம்பெயர்ந்தோர்களின் பங்களிப்பை வந்து நாம் கொண்டாட வேண்டும், அதற்காக வந்து இன்றே நாம் செயல்பட வேண்டும் அப்படிதான்றது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐநா வந்து டிசம்பர் 18 1992 தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறைகளை எளிதாக டேஸ் என்னும் புதிய இணையதளமானது தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரிங்ஸ். இந்திய மாநிலங்களின் உற்பத்தி துறை முதலீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். சமக்கா சரக்சா பெயரில் எந்த மாநிலத்தின் மத்திய பழங்குடியினர்கள் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தெலுங்கானா. உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். குஜராத்தில் சூரத். புதிய மசூதிக்கு புனித மெக்காவின் யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது பின் அப்துல்லா. டேஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு பெண்களுக்கு 33% அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி, 2024. பயனாளர்களின் தனியுரிமை மற்றும் செய்திகளின் பாதுகாப்பை மேம்படுத்த வியூஸ் ஒன்ஸ் எந்த நிறுவனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாட்ஸ்அப். எலக்ட்ரானிக் மூல தரவு பரிமாற்ற முறை எந்த நாடுகளுக்கிடையே தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா, கொரியா. தமிழக அரசானது உலக வங்கிகளின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு முழுவதும் டேஸ் ஏரிகள் ஆழப்படுத்தியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2300 ஏரிகள். எந்த மாவட்டத்தில் அலைவேகத்தினை தடுக்கவும் அலையாத்தி காடுகளை உருவாக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புதுக்கோட்டை. 2024ஆம் ஆண்டிற்கான ஜனவரியில் இலக்கியம் கல்வி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்படும் டேஸ் விருது வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அயலக தமிழர் விருது.
இந்தியா உள்ளிட்ட 33 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் டேஸ் வருவதற்கு விசா தேவையில்லை எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரான். எந்த மாநிலத்தின் மாநில விழாவான ஆர்பில் திருவிழா நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாகாலாந்து. அரபு மொழி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 18. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 18. சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.